கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையில் கூறிய 7வது வார்த்தை லூக்கா 23:46. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இந்த வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலை நாம் பார்க்க முடியும். யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படி இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி ஜீவனை விட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருந்தது. அந்த சித்தம் நிறைவேற மகிழ்ச்சியோடு இறுதியாக தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஜீவனை விட்ட இயேசுவானவருக்கு நாம் என்ன செய்தோம்? யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இயேசு பிதாவுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எபிரேயர் 5:8-9 ஆகிய வசனங்களில் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று கூறப்பட்டிருக்கிறது போல நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நித்தியத்துக்கு என்று நம்மை தகுதிப்படுத்துவோமாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.